ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சரியான வெயில் அடிச்சிட்ருக்குங்க. இந்த வெயில் டைமில் கூட, இந்த சம்மர் டைமில் கூட நம்மளுக்கு பூக்கள் வந்துட்டு கொத்து கொத்தாக எப்படி பூக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது போல் உங்கள் வீட்லேயும் நிறைய துளிர்கள் விட்டு நிறைய முட்டுகள் வைக்கணுமா? அப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வெயில் பார்த்திங்கன்னா மண்டையை பொழக்கிற அளவுக்கு இங்கே சரியான வெயில், அப்படி தாங்க வெயில் அடிச்சிட்ருக்கு. தண்ணி நம்ம ஊற்றலைன்னா அந்த செடி கறியே போயிடும், அந்தளவுக்கு வெயில் அடிச்சிட்ருக்கு இங்கே. ஸோ இப்போவுமே பயங்கர வெயில். இனி ஜனவரி பிப்ரவரிலாம் ஆரம்பிச்சிட்டேன்னா இனி வெயில் காலம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வெயில் காலம் வர்றதுக்கு முன்னையே நம்ம பிளான்ட்டை வந்துட்டு எப்படி இது பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். முக்கியமாக மே மந்த்லலாம் நம்ம செடியை ரொம்ப பாதுகாக்கணும். அதுக்கு இப்போவுமே நம்ம என்ன டிப்ஸுன்றதை பார்த்து வச்சுப்போம். இந்த மே மந்தில் வர்ற வெயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா முட்டுகள் கருகிடும், இலைகள் கருகிடும். இப்போவுமே அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு செடி ஒரு நாள் தண்ணி விடலைன்னா தாங்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு இப்போ வெயில் அடிச்சிட்ருக்குங்க. முட்டை வச்சாலுமே கூட பெரிய பெரிய பூக்கள்லாம் பூக்காதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வெயில் காலத்துலலாம் செடிகளுக்கு வந்துட்டு சத்துக்கள் அதிகமாகவே நம்ம கொடுக்கணும். மழை காலத்துலலாம் செடிகளுக்கு தானாகவே அதுகளுக்கு இயற்கையான உரம் கிடச்சிருங்க. ஆனால் வெயில் காலத்தில் நம்ம தான் இன்னும் அதிகம் எஃபர்ட் போட்டு நம்ம செடிகளை பார்த்துக்கணும். அது என்ன சத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமாக 2 சத்து கொடுக்கணும். ஒன்று வந்து நைட்ரஜன், இன்னொன்று வந்து பொட்டாசியம் சத்து. இந்த நைட்ரஜன் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய துளிர்கள் வர வைக்கிறதுக்காக, அதாவது இலைகள் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி நல்ல ஒரு யூஸ் ஆகுங்க. நான் இப்போவுமே கூட அதை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்தது பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேர் வளர்ச்சி, வெயிலை தாங்கக்கூடிய சக்தியை வந்துட்டு இந்த செடிகளுக்கு பொட்டாசியம் சத்து வந்துட்டு ஏற்படுத்தும். இந்த 2 சத்துகளையுமே நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்கவே வேண்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம ரெடி பண்ணலாம். அதை கொடுத்தாலே உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடியை இந்த மாதிரி நிறைய மொட்டுகள் வச்சு நிறைய தளிர்கள் விட்டு சூப்பராக பூக்குங்க. சரி, நம்ம அதை எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க. எப்படி அந்த சத்தை நான் வந்து தயாரிக்க போகிறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எடுத்துக்கிறது வந்துட்டு வாழைப்பழத்தோல். வாழைப்பழத்தோலை வந்துட்டு நீங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். ஒரு 5 பழத்தோலை எடுத்துக்கோங்க. எந்த பழமாக இருந்தாலும் ஓகே தான். எந்த பழத்தை தோலோடு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி பாட்டிலில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. நிறைய பழத்தோலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நிறைய ரோஸ் செடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய பழத்தோலை எடுத்து ஊற போட்டுக்கோங்க. இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் உரம் தான், அதனால் பயப்பட தேவையில்லை. இந்த வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம், மொட்டுகள் உதிராமல் இருப்பதற்கும் நிறைய பூக்கள் பூப்பதற்குமே இந்த வாழைப்பழத்தோல் கரைசல் வந்துட்டு யூஸ் ஆகுங்க. வாழைப்பழத்தோலை ஒரு 2 நாள் நல்லா ஊற வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி ஊற வைக்கக்கூடாது, எப்பயும் க்ளோஸ் பண்ணி தான் ஊற வைக்கணும். நல்லா ஊற விட்டு ஒரு காலமே எழும்பின உடனே இந்த பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணுங்கள். அது நல்லா குலுங்கும் போது உள்ளே இருக்க சத்தெல்லாம் அந்த தண்ணியோடு சேரும். ஓப்பன் பண்ணி நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கொசுவோட முட்டைகள் நிறைய போடும். அதுக்காக தான் ஓப்பன் பண்ணி ஊற வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருக்கா அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி திரும்பவும் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு செடிகளுக்கு நம்ம கொடுக்கணும். அந்த ஊற வச்ச தோலை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அது செடிகளுக்கு வேறு பகுதியில் போட்டிங்க அப்படின்னா அது மக்கிடும், மண்ணுலேயே அது வந்து மக்கிடும். அடுத்ததாக நைட்ரஜன் சத்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஹை நைட்ரஜன் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ரோஜா செடி நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு 100 கிராம், இல்லை அதிகமான ரோஜா செடி இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு, இந்த மீல் மேக்கர் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுங்க. 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி உப்பி போய் மேலே வந்திருக்கும். அதில் நீரெல்லாம் உள்ளோடி குடித்து அதை பார்த்தீங்கன்னா பண்ணு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா பிழிஞ்சு எடுங்க. பிழிஞ்சு எடுக்கும் போது உள்ளே இருந்து அந்த சாறு வரும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை தான் நம்ம எடுக்கணும்.
பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை தூர போட்டுறாதீங்க. இதை வந்துட்டு சமையலுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லைன்னா நம்ம அந்த பொரியல் மாதிரி வைக்க மாதிரியோ இல்லை வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கோ அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவி மாதிரி வைக்கிறதுக்கோ அதுக்கு கூட எடுத்துக்கலாங்க. பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வாழைப்பழ கரைசல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கரைசலோட இந்த தண்ணியை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். வாழைப்பழத்தோட கரைசலை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மில் மேக்கரை வந்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஊற வைத்த மில் மேக்கரையுமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அதை சமையலுக்கு பயன்படுத்தலாம். வாழைப்பழத்தோலையுமே வந்துட்டு நம்ம ஊற வச்சுட்டு 2யும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். இதை நம்ம எடுத்ததுக்கப்புறமா நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறணும். கூட 1 லிட்டரு வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம செடிகளுக்கு வேர் பகுதியில் நம்ம கொடுக்க போகிறோம். ரோஜா செடியில் மண்ணை வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி கிளறி தான் விட்டுருந்தேன். ஸோ கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வேர் பகுதியில் நம்ம இந்த தண்ணியை கொடுத்துக்கணும். வேறு எந்த விதத்துலையும் டேமேஜ் பண்ணாமல் கிளறி விட்டு நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட மண் வந்து நல்லா கைதாவி வேர்களுக்கு அந்த தண்ணீர் சத்துகள் அதில் போகும். இதை வாரத்துக்கு 1 முறை இந்த மாதிரி ரோஸ் செடிகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரோஜா செடிகளில் நிறைய துளிர்கள் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் குட்டி குட்டி கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கிறதுல கூட அழகாக துளிப்பு வந்திருக்கு. மொட்டுகள் நிறைய வரும், கருகவே கருகாது. கூடவே இன்னொன்று கூட நீங்கள் சேஃப்டிக்கு பண்ணிக்கோங்க. வேர் பகுதியில் வந்துட்டு ஒரு மூடாக்கு மாதிரி போட்டு விடுங்க. ஃபுட்டில் போடுறது மாதிரினா இலைத்தலைகள், தேங்காய் நார், இது மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் அந்த மூட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி போட்டு விடுறதுனால வெயில்களில் கூட தாங்கி நிறைய துளிர்கள் வர்றதுக்கு வேர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. இதே போல் உங்கள் வீட்லேயும் அழகாக ரோஸ் செடிகள் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸில் உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் என்னங்க, யோசிக்காமல் நாளைக்கே பண்ணுங்கள்.